வந்திருக்குங்க. ஹை குவாலிட்டியில வேற லெவல் குவாலிட்டியில வந்து சூப்பர் ஃபிஷ்ஷஸ் வந்து வந்திருக்கு. போன டைம் கொடுத்ததெல்லாம் ரெட் சில்லியில் சூப்பர் குவாலிட்டியில் கொடுத்தோம். அதே மாதிரி இந்த டைம் ரெட் சில்லியில் வந்திருக்கு. அதே மாதிரி எஸ்ஆர்டி வித் கேஎம்எல் இருக்குது, ரெட் கேஎம்எல் இருக்குது. இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாமே வந்து குவாலிட்டி வந்து குறையே சொல்ல முடியாது. நம்ம ஃபிஷ்ஷஸ் எடுக்கும்போது வந்து மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது ஒன்று, நம்ம வளர்த்துனா அந்த மீன் நம்ம வீட்டில் எவ்வளோ அழகாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கனாலும் அது அழகாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், அதே மாதிரி வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். இன்னொன்று மெயின் டவுட் இருக்கும், சரி எல்லாமே சொல்லிட்டு இருக்கடா தம்பி, எப்போ உன்னோட ரேட் என்ன அதை சொல்லு, அப்போ தான் நாங்கள் என்னால் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நம்ம லைவ் கேரண்டியாக ஃபிஷஸ் அனுப்பிட்டுருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். நிறைய பேர்த்துக்கு அது டவுட் இருக்குது, லைவ் கேரண்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம், விவசாயம் பார்வை குடும்பத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம விவசாயம் பார்வை அக்வாட்டிக்ஸில் தாங்க இருக்கோம். ஆமாங்க, நம்ம ஃபார்மில் தான் இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ளவரானில் இம்போர்ட்டட் ஃபிஷ்ஷஸ் வந்து வந்திருக்குங்க. ஹை குவாலிட்டியில் வேறு லெவல் குவாலிட்டியில் வந்து சூப்பர் ஃபிஷ்ஷஸ் வந்து வந்திருக்கு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன்ஸாக வந்து நாங்கள் எடுத்திருக்கோம். எல்லாமே வந்து நம்ம எப்போ எடுத்தாலும் வந்து ஹேண்ட் பிக் பண்ணி தான் எடுப்போம். அதாவது எங்களுக்கு ஒரு மீனும் பிடிச்சா மட்டும்தான் எடுப்போம். அப்படி பிடிச்சி பார்த்து ஒன்று எடுத்து, அதுவும் இந்த பேர்லிங்ஸ் வச்ச மீனுகள்லாம் வந்து வேறு லெவலில் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நான் உங்களுக்காக தான் மெயினாக வந்து உங்களுக்கே தெரியும், இம்போர்ட்டட் ஃப்ளவரான் வந்து நிறைய நீங்கள் வந்து எங்களுக்கு வாங்கி சப்போர்ட் பண்ணுறீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நல்ல குவாலிட்டியில் போன டைம் கொடுத்ததெல்லாம் ரெட் சில்லியில் சூப்பர் குவாலிட்டியில் கொடுத்தோம். அதே மாதிரி இந்த டைம் ரெட் சில்லியில் வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு சில பேர் பேர்லிங்ஸோட நிறைய பேர் கேட்டிங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு ரெட் சில்லி பிடிக்கும், ஒரு சில பேருக்கு வந்து பேர்லிங்ஸ் இருக்கிற மாதிரி பிடிக்கும். ஸோ அவங்களுக்காகவே ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி சூப்பர் பேர்லிங்ஸில் நல்ல கலரில் வந்து கொண்டு வந்திருக்கோம். என்னென்ன வெரைட்டி கொண்டு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து கேஎம்எல்ல இருக்குங்க, ரெட் சில்லியில் இருக்குது, எஸ்ஆர்டியில் இருக்குது, அதே மாதிரி எஸ்ஆர்டி வித் கேஎம்எல் இருக்குது, ரெட் கேஎம்எல் இருக்குது. இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாமே வந்து குவாலிட்டி வந்து குறையே சொல்ல முடியாது. நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நல்ல ஃபிஷ்ஷஸ் தான் வந்து நம்ம பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம ஃபிஷ்ஷஸ் எடுக்கும்போது வந்து மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது ஒன்று, நம்ம வளர்த்துனா அந்த மீன் நம்ம வீட்டில் எவ்வளோ அழகாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கனாலும் அது அழகாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், அதே மாதிரி வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் யோசித்து தான் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி தான் எடுத்திருக்கோம். நல்ல இம்போர்ட்டட் ஃபிஷ்ஷஸ் உங்களுக்காக தான் மெயினாக இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா, இந்த இம்போர்ட்டட் ஃபிஷ்ஷஸ் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம ஃபார்ம் அப்டேட் வீடியோ கூடலாம் வந்து ஆட் பண்ணி போட்டிருக்கலாம். பட் இருந்தாலும் இதுக்குன்னு ஒரு தனியாக வீடியோ போட்டால் நிறைய பேர் யூஸாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் போட்டிருந்தோம். அப்புறம் நிறைய இன்னொன்று மெயின் டவுட் இருக்கும், சரி எல்லாமே சொல்லிட்டு இருக்கடா தம்பி, எப்போ உன்னோட ரேட் என்ன அதை சொல்லு, அப்போ தான் நாங்கள் என்னால் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. கரெக்டுங்க, அதை சொல்கிறதுக்கு தான் நானும் இங்கே இருக்கேன். ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 1500லேருந்து இருக்குது. எப்பவும் போல தான் நம்ம ஃபார்மில் இம்போர்ட்டட் ஃப்ளவராலாம் வந்தால் 1500லேருந்து தான் இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ இருந்தே 1500லேருந்து இருக்குது, 2000 வரைக்கும் இருக்குது. 2000 வரைக்குமே வந்து நம்மக்கிட்ட ஃபிஷ்ஷஸ் இருக்குது. இந்த 1500லேருந்து 2000 வரைக்கும் குவாலிட்டியை பொறுத்து மீன்கள் வந்து மாறும். அந்த மீன்கள் வந்து உங்களுக்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். அந்த 1500 மீனும் 2000 மீனும் நல்லா குவாலிட்டியை பொறுத்து நல்லா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா வந்து நம்பர் வந்து கொடுக்குறோம், டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து குரூப்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நல்ல அப்டேட்ஸ் வீடியோஸ் எல்லாம் போடுவோம். நல்ல குவாலிட்டியில் இருக்க ஃபிஷ்ஷஸ் எல்லாம் நீங்கள் வந்து குரூப்பில் வந்து பார்த்தோன்னே டக்குன்னு பிடிச்சா எடுத்துக்கலாம். ஃபிஷ் வேணும்னா வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நாங்கள் வீடியோஸ் உங்களுக்கு என்னென்ன ஃபிஷ்ஷஸில் கரண்ட்டில் இருக்கோ வந்து வீடியோஸ் அனுப்புவோம். வீடியோஸ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு பார்த்து எது பிடிச்சிருக்கோ அதை வந்து எடுத்துருக்கலாம். அதே மாதிரி வந்து இன்னொன்று வந்து நம்ம லைவ் கேரண்டியாக ஃபிஷ்ஷஸ் அனுப்பிட்டுருக்கோம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம். நிறைய பேர்த்துக்கு அது டவுட் இருக்குது, லைவ் கேரண்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் இப்போ கொரியரோ நம்ம எது அனுப்புனாலும் உங்கள் மீன் கைக்கு வர வரைக்கும் நாங்கள் வந்து கேரண்டி. உங்கள் மீன் வந்து அன்பாக்ஸ் பண்ணும்போது கவரில் இருக்கும்போது உயிரோடு இல்லை, சப்போஸ் ஏதாவது இன்சிடென்ட்னால இப்போ இறந்துருச்சு அப்படின்னா ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்டுங்க. நீங்கள் 1500 போட்டிருக்கீங்களா, அப்படியே 1500 அனுப்பிடுவோம். ₹1 கூட கம்மியாக நம்ம அனுப்ப மாட்டோம். 1500 அனுப்பிடுவோம். என்ன கொரியர் சார்ஜ் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், மற்றபடி ஃபுல் அமௌண்ட் அனுப்பிடுவோம். அதுதான் வந்து ஃபுல் லைவ் கேரண்டி டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு வந்து சொல்கிறது. ஓகேங்க.
இது ஒண்ணு இருக்கு. அதே மாரி நான் குரூப்ல சொல்லியிருந்தேன். குரூப்ல வந்து கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா குரூப்ல வந்து நான் நல்ல நல்ல ஃபிஷஸ வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ உங்களுக்கு புடிச்ச ஃபிஷஸ டக்குன்னு பிக் பண்ணிக்கலாம். அதே மாரி தான் அப்புறம் என்னென்ன நம்மகிட்ட இருக்கு, என்ன பிரைஸ்ல இருக்கு அதெல்லாம் வந்து நம்ம போட்டிருப்போம். அப்புறம் நம்மகிட்ட சொன்ன மாரி பீட்டாஸ் இருக்கு, எல்லாமே இருக்குங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ இதோட இந்த வீடியோ நான் ரொம்ப நான் மனசுலேருந்து அப்படியே பேசுறேன்னு நெனைக்கிறேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப புடிச்சிருந்தது இந்த ஃபிஷஸ் கலெக்ஷன்ஸு. அதனால தான் நான் இவ்வளோ பேசுறேன். ஓகே, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க பார்த்துட்டு ஃபிஷஸோட வீடியோஸ் எல்லாம் பின்னாடி வந்திருக்கும். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. ஏன்னா நான் பேசுகிறத விட நீங்கள் பேசினா தான் கரெக்டாக இருக்கும். நான் எனக்கு எல்லாமே பார்த்தா நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.